யார் அதை உட்கார்ந்து இருக்கிறது? இந்த மாலையும் கம்மலும் போட்டுக்கிட்டு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ, நெத்தியில குங்குமம் வச்சா கல்யாணம் ஆயிருக்கணுமே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மாலாம் சொல்லக்கூடாது. சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல. சடங்குகளும் முடிஞ்சிருச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா? அவரோட பேரு மணி. சந்தையில மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பொள்ளாச்சியில போய் மாடு வாங்கிட்டு வருவாரு விக்கிறதுக்காக. மாட்டு வியாபாரின்னு ஊர்க்காரங்கெல்லாம் அவரை கூப்பிடுவாங்க, மாட்டு மணின்னு. நீ இந்த லோடு சந்தையில இருக்கிற, நான் வந்துடுறேன். சரி. ஏ மல்லிகா, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு பாரு. ஏ மல்லிகா, உன் அம்மா கூப்பிடுறா பாரு. அம்மா, இதோ வரேன். மணிமாமா, நான் இப்ப வரேன். அம்மா, அவருக்கு டீ கொடுங்க. போங்க. ஐயோ, நீ உங்க மாமா கிட்ட சொல்லு, ஒரு 2 நாள் கழிச்சு வரேன் ப்ளீஸ். வரதே பெரிய விஷயம். லோடு எடுக்கிறதுக்காக இங்க வந்ததுனால தான் என்னை விட்டுட்டு போனாரு. நான் எப்பவும் கூட இருக்கணும். அது உனக்கு புரியணும்னா உனக்கு கல்யாணம் ஆகணும். பவானி, பவானி, குடிச்சிட்டு வந்து நிக்கிறத அதை தனி எடுத்துட்டு வாடி. இவர் இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாரு போல. உங்ககிட்ட தாண்டி சொன்ன, தண்ணி எடுத்துட்டு வா. இந்த மீனை கிளீன் பண்ணாம நான் எழுந்திருக்கவே மாட்டேன். தண்ணி எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு அப்புறமா மீன் குழம்பு வைடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க காலை வெட்டிடுவேன். எப்படி வெட்டணும் நானும் பாக்குறேன். குடிக்கிற பாட்டில என்கிட்ட கொடுங்க, தண்ணி நான் கலந்து தரேன். என்னோட ஆசை இத. எதா புடிமா 90. ஓகே, அது போதும். இங்க பாருடி, பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும். நல்ல ஆள் நீங்க. நேத்திக்கே வரேன் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு மாடு கிடைக்க வேணாமா? கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நேத்து நைட்ல இருந்து நான் தூங்கவே இல்ல தெரியுமா? நான் லாரியில படுத்து நல்லாவே தூங்குனேன். மாடு வியாபாரம் பண்ணி பண்ணி உங்க குணமும் அதே மாதிரி ஆயிடுச்சு. சரியாதான் சொல்றாங்க உங்களை மாட்டு மணின்னு. மாட்டு மணி. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னடா? காசு தேவை இருக்கிறதுனால அநியாய விலை சொன்னா இதெல்லாம் இங்கேயே தான் நிக்கும், பாத்துக்குங்க. நான் சொன்ன விலைக்கு நீ வித்தீனா போதும், புரிஞ்சுதா? அந்த விலைக்கு நீ தான் வாங்க முடியும். மணி, காலையில நீ சொன்னதா சொல்லி காலை வாங்கினது 6000 ரூபாய். நேத்து சாயந்தரம் நீ வாங்கினது 2000. 2 மாச வாடகை 2000, மொத்தம் 10. காலையிலே நீ அவசரப்படாத, தரேன். மதியத்துக்குள்ள கிடைக்கணும். அத மதியம் சொல்றேன். இது நல்லா இருக்க. இது இப்ப கையில இருக்கிற காசை கொடுத்து கடிக்கிற நாயை வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு. சிவானா, சாயங்காலம் ஒரு லோடு வெங்காயம் வருது, இறக்க வரீங்களா? லோட்மேன் வேலைக்கெல்லாம் நான் இல்ல. ஏதாவது கொட்டேஷன் இருந்தா சொல்லு. இங்க பரமாமா, பேசாம உட்காரு. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்ட. நிர்மலா எங்க? அக்காவும் சுதாகரனும் காலையிலே போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க ஏதாவது உருளி கவுத்த போயிருப்பாங்க. முரளியா? ஓ பெஸ்ட். இந்த லூசு கிட்ட நாம என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அடியே குழந்தை பாக்கியத்துக்காக நேர்த்தி கடன். நிர்மலா, என்னாச்சு? எனக்கு நீ வாழ வேண்டாம், செத்தா போதும், செத்தா போதும். என்னடா? காலையில 2 வாட்டி வந்து பார்த்தேன். நீ எங்க போயிருந்த? அது அண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு?
நிர்மலாவோட விஷயம் மொத்தமா பிரச்சனை ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்களா சுதாகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் என் மாமாவுக்கும் நிர்மலாவுக்கும் நடுவுல ஒரு பழக்கம் இருக்குன்னு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப நான் சும்மா கேட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். நீயும் அதை நம்புறியா? இல்ல. ஊர்க்காரங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காத. அப்படி எதுவும் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவீங்களா? என் மன நிம்மதிக்காக. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். போய் யாருன்னு பாரு. சுதாகரனா? ஓடி புடிங்கடா அந்த நாயை. ஐயோ சுதாகரனா! அண்ணா நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ், அவரை விட்டுருங்க அண்ணா. அண்ணா நான் சொல்றது கேளுங்க. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாடா திருட்டு பையன. இன்னும் 2 வளைவுல எங்க ஊர் வந்துரும். இறங்க வேண்டியதுதான். வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு போனா போதும். வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது. அப்புறம் யாரு என்னன்னு 1008 கேள்வி. அதெல்லாம் வேலைக்காகாது. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அதோட நான் திரும்பிடுவேன். இந்த பஸ் திரும்பி வரும்போது அதிலே கிளம்பிடுவேன். மணி காத்துக்கிட்டு இருப்பாரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சரி, எல்லாம் இறங்கிடுங்க. மல்லிகை தானே அது? ஆமா. அப்ப இன்னைக்கு கூட ஒரு கொலை நடக்கும்.
என்னடா அவளை பார்த்த உடனே உனக்கு அப்படியே வேர்க்குதா? அப்படியே இப்ப வரேன். போனா எப்படி? கொஞ்சம் நில்லுடா அங்கேயே. மணிமாமா எங்க? அது வந்து எங்கன்னு சொல்லுடா. அப்ப- வேண்டாம், சொன்னா கேளு. அப்ப உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான்ல? என்னடி கேள்விப்பட்ட? வீட்டுக்கு வந்த ஒருத்தனை எந்த பிரச்சனையும் இல்லாம வெட்டி கொன்னேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லு. அவங்களும் நானும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு தெரியாதுல? நான் எதுக்காக கொன்னேன்னு உனக்கு தெரியாதுல? போய் சாவுடி. மல்லிகா, என்னம்மா வண்டி எடுக்காதீங்க, நான் ஒருத்தர் சீக்கிரம் பாரு. பார்க்கணும். எல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. சீக்கிரம் பார்த்துட்டு இறங்குமா, ரொம்ப தூரம் போகணும். ஏம்மா பாத்துட்டியாம்மா? இறங்குமா, டைம் ஆகுது, சீக்கிரம் வாமா. அடுத்தவங்கள தொந்தரவு பண்றதுக்குன்னே சில ஜென்மங்க இருக்குதுங்க. போலாம் போலாம், ரைட் போ. எனக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது. நான் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு யாருமே கிடையாது. நான் எங்க போறது சொல்லு? பஸ்ல ஏறி எங்கேயாவது போக வேண்டியதா? போக கூடாது, என் கூட வாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா இருக்கே. என்ன காம்பினேஷன், சிக்கனும் சரக்கும் போல இருக்கே. யாரு? செத்து போன சுதாகரனோட அண்ணன் விஜய்.